இந்த வீடியோ வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனு. நான் என்றைக்குமே வருஷம் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. கேக் வெட்டினது கிடையாது. புது ட்ரெஸ் போட்டது கிடையாது. ஆனால் கிஃப்ட்டு கொடுப்பாரு வீட்டுக்காரரு. அதை வாங்கிட்டு வச்சுட்டு வீட்டிலே தான் இருப்பேன். எதுவும் புதுசாக சமைச்சும் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் மட்டும் என் தம்பி ஒய்ஃபு வந்திருந்தது. சரி உங்கள் பர்த்டேக்கு நம்ம வெளியே போகலாம் வாங்க கடலூர் பீச்சுக்குன்னு கூப்பிட்டுச்சு. சரி ஓகே உன்னோட ஆசைக்காக நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஃபுல்லாக பிரியாணி நான்வெஜ் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி வரைக்கும் நான், அம்மா, தம்பி ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பசங்க எல்லாம் சேர்ந்து காரில் போனோம். 3 மணிக்கு மேலே போனால் தானே வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். அது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வெயில் இல்லை, இங்கே மட்டும்தான்னு. ஏன்னா பீச் ஓரத்தில் ஃபுல்லாக ஜில்லு நல்லா காற்று தான் அடிக்குது. அங்கே என்ன பண்ணுறது? அதனால் காலையிலே போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் தெரிஞ்சிருக்காது போல். அப்படியே உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு பசங்களாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. செம என்ஜாய்மெண்ட்டு. சுற்றி நாங்கள் ரொம்ப தூரம் கழித்து இங்கே வந்தோம். எதுக்குன்னே தெரியல, அவள் ஏந்திருக்கவே மாட்டேங்கிறான் என் பொண்ணு. சுற்றி நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்ததுங்க பசங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போவோம். ஆனால் போனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். காலையிலே போய்ட்டுருது, அப்போ தான் பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு கிடக்கும். எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க வெளியவே. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஜோடியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடலூர் பீச் இதுதான். போய் நம்ம குருவியை வரைஞ்சி அதில் உட்காந்து ஸ்டில் எடுக்கிறோம். இது நமக்கெல்லாம் கூட வருமா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி யோசனை. அவன் கொடுக்குற போஸை மட்டும் பாருங்கள், வரைஞ்சிட்டான் நான் குருவியை. இவன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நானே அந்த மாதிரி உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்தேன். மம்மி இன்றைக்கி ஒரு பர்த்டே தானே, நான் இன்றைக்கி உனக்கு பர்த்டே எழுதி அனுப்புகிறேன்னு எழுதுனான். அந்த டேவை முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே ஒரு பக்கி வந்து அவன் சுற்றில் மண்ணள்ளி போட்டுருச்சு. சரி ஐயோ வாஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஓடினான். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகும்போது